உணவு குடிபானம் எழும்பொழுது அவை எமது உடலுக்கு தேவையான சத்தை, சக்தியை, போஷாக்கை வழங்குகிறது. இது நாம் அனைவரும் தெரிந்த அறிந்த ஒரு விடயம். உணவு குடிபானங்களினூடாக ஒரு உண்மையான இறை விசுவாசி இன்னும் ஒரு விடயத்தை உறுதி செய்ய வேண்டும். அது என்னவென்றால், தனக்கும் தனது ரப்புக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பை சீர் செய்து கொள்வதற்கு இவைகள் சம்பந்தமாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், கைடன்ஸ், இவைகளை கடைபிடிக்கக்கூடிய ஒருவராக மாற வேண்டும். இதுவும் இறைவன் வேண்டி நிற்கின்ற ஒரு விவகாரம். அருள்மறை அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா உணவளிக்கின்ற விவகாரத்தை பற்றி சொல்லுகின்ற நேரத்தில், இன்னல்லாஹ ஹுவர் ரஸ்ஸாகு துல் குவத்தில் மதீன், அனைத்து விதமான ஆற்றல் அதிகாரத்துடன் தொடர்ந்தும் உணவு வழங்குவதற்கான அல்லது தொடர்ந்தும் உணவை வழங்கி கொண்டிருக்கக்கூடியவனாக அல்லாஹு தஆலா இருக்கின்றான். ரஸாக், அவன் உணவு வழங்குகின்ற விதமே தனியானது என்றிருக்கும் பொழுது, அந்த உணவை பெற்றுக்கொள்கின்ற, அந்த உணவை புசிக்கின்ற, பானங்களை பருகுகின்ற நாம் உணவு குடிபான விவகாரத்தில் இறைவனுடைய வழிகாட்டல் என்ன, இறைவனுடைய கட்டளைகள் என்ன, இறைவன் தடுத்திருக்கக்கூடியவைகள் எவை என்பதை கண்டறிவதற்கு முன்வர வேண்டும்.